திருச்சி பஞ்சப்பூர்ல ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டு வருகிறது. அந்த பேருந்து முனையத்திற்கு பக்கத்திலே பார்த்தோம்னா மிக பிரம்மாண்டமான வகையில டைட்டில் பார்க் கட்டுவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அந்த கட்டுமான பணிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. அந்த டைட்டில் பார்க் எந்த லொகேஷன்ல அமையுது, தற்போது அந்த பகுதி எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம். திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தோட வேலைகள் இறுதி கட்டத்தில் இருக்கு. இன்னும் ஓரிரு வாரங்கள்ல அந்த பேருந்து முனையம் திறப்பு விழா காணவிருக்கிறது. இந்த பேருந்து முனையத்திற்கு பக்கத்திலே மிகப்பெரிய அளவில் ஒரு டைட்டில் பார்க் கட்டப்பட இருக்கிறது என்று தமிழ்நாடு அரசு ஒரு சில மாதங்களுக்கு முன்பே அறிவிப்புகள் வெளியிட்டிருந்தாங்க. இப்ப இந்த பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்திற்கு பக்கத்திலேயே இது போன்ற ஒரு பிரம்மாண்டமான வகையில இந்த டைட்டில் பார்க் கட்டுவதற்கான பணிகள் தற்போது துவங்கி இருக்கிறாங்க. அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னையிலிருந்து காணொலி காட்சி மூலமாக இதற்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார். பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம், வாகன முனையம், அப்புறம் காய்கறி மார்க்கெட் எந்த பகுதியில் அமைய போகுது அப்படிங்கிற தகவல் எல்லாம் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல இருக்கு. பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் பார்க்கலாம். இன்னும் ஓரிரு வாரங்கள்ல இந்த காய்கறி மார்க்கெட் அமைப்பதற்கான டெண்டர் விட போறாங்க. அதன் பிறகு அதனோட வேலைகளும் துவங்க இருக்கிறது. எந்த லொகேஷன்ல சரியாக காய்கறி மார்க்கெட் அமைய இருக்கிறது என்பது பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதையும் பார்க்கலாம். பஞ்சப்பூர்ல இருந்து ஜீயபுரத்தை இணைக்கக்கூடிய வகையில அந்த செமி ரிங் ரோட்டோட வேலைகள் பெண்டிங்ல இருக்கு. ஏற்கனவே நிறைய இடங்கள்ல அதோட வேலைகள் நடைபெற்றது. அதன் பிறகு மீண்டும் அந்த பணிகள் துவங்குவதில் இன்னும் தாமதம் ஏற்படுது. எப்போது அந்த வேலைகள் துவங்க போகுது அப்படிங்கிற அறிவிப்புகள் எதுவும் வரையிலும் வெளியாகவில்லை. கூடிய விரைவில் அதற்கான வேலைகள் துவங்கும் சொல்லி அறிவிப்புகள் வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் எப்போது துவங்கும் அப்படிங்கிறத பற்றி இன்னும் தெளிவான ஒரு விவரங்கள் கிடைக்கவில்லை. திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பேருந்து முனையம் பற்றி நிறைய வீடியோக்கள் நம்ம பார்த்திருப்போம். தற்போது இந்த பேருந்து முனையத்தோட வேலைகள் இறுதி கட்டத்துல இருக்கு. இன்னும் ஓரிரு வாரங்கள்ல இதோட வேலைகள் நிறைவு பெற்று திறப்பு விழா காணவிருக்கிறது. இந்த பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்திற்கு பக்கத்திலே தான் பார்த்தோன்னா இந்த டைட்டில் பார்க் கட்டுவதற்கு தற்போது அடிக்கல் நாட்டி இருக்கிறாங்க. 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி இந்த பஞ்சப்பூர் பகுதியில் சுமார் 403 கோடி மதிப்பீட்டில் 6 தளங்களுடன் புதிய டைட்டில் பார்க் கட்டுவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். டைட்டில் பார்க் கட்டுவதற்கான வேலைகளும் துவங்கிவிட்டது. இந்த பகுதியில் ஏற்கனவே பேருந்து முனையத்தோட வேலைகள் இறுதி கட்டத்தில் இருக்கு. வாகன முனையத்தோட வேலைகள் முழுவதுமாக நிறைவு பெற்று விட்டது. அதன் பிறகு இந்த டைட்டில் பார்க் கட்டுவதற்கான பணிகள் துவங்கி இருக்கிறாங்க. அப்போ 3 ப்ராஜெக்ட் இந்த பகுதியில் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் 4வதாக பார்த்தோன்னா காய்கறி மார்க்கெட் கட்ட போறாங்க. அந்த காய்கறி மார்க்கெட்டுக்கான டெண்டர் இன்னும் ஓரிரு வாரங்களில் வெளியாக இருக்கிறது. டெண்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதற்கான வேலைகளும் துவங்கிவிடும். அந்த காய்கறி மார்க்கெட் எந்த பகுதியில் அமையவிருக்கிறது என்பது பற்றி ஏற்கனவே நான் நிறைய வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம பார்க்குற இந்த பகுதியில் தான் டைட்டில் பார்க் கட்டுவதற்கான வேலைகள் துவங்கி இருக்கிறது. இங்கே தான் தமிழக முதலமைச்சர் அவர்களால் அந்த வேலைகளுக்கு காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த பகுதியில் தான் மிக பிரம்மாண்டமான வகையில் இந்த டைட்டில் பார்க் இந்த பகுதியில் அமையவிருக்கிறது. அப்போ இந்த பகுதியில் இந்த டைட்டில் பார்க் அமைய பெற்றால் இன்னும் இந்த பகுதி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடையும்.
திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்திற்கு பக்கத்துல மிக பிரம்மாண்டமான வகையில இந்த மிகப்பெரிய டைட்டில் பார்க் அமையவிருக்கின்ற பகுதியை நாம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பதிவை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தோட திறப்பு விழா பற்றிய தகவல்கள் மற்றும் இந்த டைட்டில் பார்க் பற்றிய தகவல்கள் மற்றும் இந்த பகுதியில் கட்ட இருக்கின்ற காய்கறி மார்க்கெட் மற்றும் செமி ரிங் ரோடு இணையக்கூடிய பகுதி, அதாவது பஞ்சப்பூர்ல இருந்து ஜியபுரத்தை இணைக்கக்கூடிய அந்த செமி ரிங் ரோட்டோட தகவல்கள் இதுக்கெல்லாம் பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்றால் நம்மளோட சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.